நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் ஜோதிடருடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வராகி. குரு வக்ர நிவர்த்தி. குரு பகவான் கார்த்திகை மாதத்திலிருந்து, அதாவது போன நவம்பர் மாதத்திலிருந்து இது நாள் வரையிலும், நவம்பர் 15 டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 4 மாத காலம் குரு பகவான் வக்ரகதியில் இருந்தார். இப்போ நிறைய அன்பர்கள், சாமி நீங்கள் பதிவு போடுறீங்க, இந்த ராசிக்கு மிதுனத்துக்கு நல்லா இருக்குது, கடகத்துக்கு நல்லா இருக்குது, ரிஷபம்லாம் பாடுபடுறோம் ஆனால் ரிஷபத்துக்கு நல்லா இருக்குங்கிறீங்க, மீனத்துக்கு நல்லா இருக்குங்கிறீங்க. இப்படி ஒரு ராசிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நல்லா இருக்குங்கிறீங்க, ஆனால் எனக்கு ஏன் நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய டவுட்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் சனி பகவான் வக்ரம், அதே போல் இந்த குரு பகவான் வக்ரம். அப்போ கிரகங்கள் வக்ரகதியில் இருந்தால், வக்ரகதினா என்னங்க, நார்மலாக ஒரு பொசிஷனில் இல்லாமல் இருக்கிறது, இயல்பாக வீட்டில் இருக்கிறத விட டென்ஷனாக இருக்கிறது எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ கிரகங்கள் வக்ரகதியில் இருந்த காரணத்தினாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுப பலனை அல்ல ஒரு சப்போர்ட்டை பிளானட்டால் செய்ய முடியாமல் இருந்தது. அதிலும் ரொம்ப முக்கியமான கிரகம் இந்த குரு பகவான். அதிலும் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளானட் எதுனா சுப கிரகம் குரு பகவான். அவர் வக்ரகதியில் இருந்ததுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தள்ளி போயிருக்கலாம். இன்றைக்கி நடந்துடும், நாளைக்கு நடந்துடும், இல்லை இன்றைக்கி நல்லது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்து தள்ளி போயிருக்குமே. ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் இந்த குரு பகவான் வக்ரம். அன்பு பக்தர்களே, இப்போது இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினால் உங்கள் எல்லாருக்குமே நினச்ச விஷயங்கள் எல்லாம், எனக்கு இதுவரை நடக்கவே இல்லை அப்படிங்கிற சப்ஜெக்ட்லாம் கூட அடுத்தடுத்து நல்லது நடக்க போகுது. ஸோ இதை முழு டீட்டெயிலாக ஃபுல்லாக ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள். துலாம் ராசிக்கு 9வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான். இப்போது துலாம் ராசிக்கு ஜாக்பாட்டுக்கு மேலே ஜாக்பாட் அப்படிதான் சொல்லணும். ஏற்கனவே ஒரு ஜாக்பாட்டு, 6ஆம் இடத்தில் சனி மறைவு, ரோகச்சனி, எதிரிகள் எல்லாம் காலி பண்ணிட்டு, எதிரியை கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சுப்பீங்க, எழுதி வச்சுக்கோங்க. நேற்று வரலாம் கத்தியை வச்சுன்னு உட்காந்துருப்பாங்க. எதிரி வந்தான்னா, துலாம் ராசிக்காரன் வந்தான்னா வெட்டிடுவேன் அப்படின்வான். அதே எதிரி இன்னைக்கு உங்கள் கண்ட்ரோலில் உங்கள் வீட்டில் ஒரு தூணில் கட்டி போட்டு ஒரு கிண்ணத்தில் பாறை வச்சுருப்பீங்க, அவன் மாட்ட ஓரமாக இருப்பான். இல்லைன்னா அவனை கூப்பிட்டு மடியில் வச்சுப்பீங்க, நல்லா டே ஒழுங்காக இருக்கணும்னா அப்படி நீங்கள் மிரட்டுவீங்க அவனை. எதிரிங்க உங்கள் கண்ட்ரோலில் வந்துடுவாங்க. சார் அது மாமனாராக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், நாத்தனாராக இருக்கலாம், கொழுந்தாராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வேலை செய்கிற இடமா இருக்கலாம். எதிரிகள் உங்கள் கண்ட்ரோலில் வந்துடுவாங்க. எதிரிகள் உங்கள் கண்ட்ரோலில் எத்தனையோ அரசு அதிகாரிகள், பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, கனிம வளங்களில் இருக்கக்கூடியவங்க, அப்போ அரசு அதிகாரிகள் எவ்வளோ பேர் நம்மகிட்ட வந்திருக்காங்க. துலாம் ராசி எதிரிகள் தொந்தரவு பண்ணு, அவங்க எல்லாம் பாராட்டி அம்மாவுடைய ஆசீர்வாதம், நாம் ஒன்றுமே இல்லை, அம்பாள் வாழ வைப்பால் வாராகி. அப்போ வாராகியுடைய ஆசீர்வாதம் துலாம் ராசி அன்பர்களே. இந்த சனி பெயர்ச்சி வந்தது, உங்கள் எதிரியெல்லாம் காலி, எதிரிகள் எல்லாம் உங்கள் கண்ட்ரோலில் வந்திருப்பாங்க. நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க, தலையாட்டுவாங்க, சரி பண்ணிடலாம். ஆச்சரியமா, டே இவன் நேற்று வரல இவன் உன்னை எதிர்த்துலடா நின்னா, இவன் எப்படிப்பா இன்னைக்கு கேட்குறாங்க. அதுதான் கிரகம் சனி பெயர்ச்சி. இப்போ இன்னொரு ஜாக்பாக்ட் அடிக்குது துலாம் ராசி அன்பர்களே. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு தான் தெரியும். ஏன்னா நம்ம இடத்துல வரக்கூடிய ஃபோன் கால்ஸு எவ்வளவோ ஒரு குடும்ப பிரச்சனையாக இருக்கும், பெரிய பிஸ்னஸ் ப்ராப்ளமாக இருக்கும். பிஸ்னஸ் ப்ராப்ளம்னா சாதாரணமாக இருக்காது, ஒரு 300 கோடி 800 கோடி ப்ராப்ளமாக இருக்கும்.
அது சார்ட் அவுட் பண்ண வேண்டியதாக இருக்கும், லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருக்கும். புரியுதுங்களா? அது மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள். அதே போல் அரசியல் தலைவர்கள். இப்போ ஒரு பெரிய அரசியல் தலைவர் இப்போ தான் ஒரு நல்ல இடத்துல உட்காந்துருக்கார் போயிட்டு, அவங்க சொந்த பந்தங்கள்லாம் இப்போ அவருக்கு எதிராக அகைன்ஸ்டாக பண்ணுறாங்க. துலாம் ராசி. அப்போது துலாம் ராசி என்பதிலே உங்களுடைய நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும், எந்த ஊரில் நீங்கள் இருந்தாலும், துலாம் ராசி என்பர்களே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்னன்னு எனக்கு தெரியும், என்னால் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் நான் மாதிரி ஒரு பில்டராக இருக்கேன் சார், நான் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் சார், இதை மட்டும் நீங்கள் சொன்னால் போகிறோம். அவங்க கடந்த காலங்கள் என்னன்னு நானே சொல்லிவிடுவேன். பில்டர்ஸாக இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம், அசோசியேட்டடாக இருக்கலாம், ஆர்கிடெக்டாக இருக்கலாம், பெரிய குரூப் ஆஃப் கம்பெனிஸாக இருக்கலாம், கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம், ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருக்கலாம், ஐடி பிஸ்னஸாக இருக்கலாம், ஐடி டெவலப்பர்ஸாக இருக்கலாம், இல்லை ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். மெயினாக ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஐடி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஆப் டெவலப்பர்ஸு, அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடியவங்க. இன்னும் சொல்லப்போனால் அதில் வரக்கூடிய ஏமாற்றங்கள். அதே போல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சினிமா துறையை சார்ந்தவங்க, அரசியல் நண்பர்கள், அரசியல் தலைவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், ஆன்மீக பெரியோர்கள், திருப்பதி, டிடிடி போன்ற இடங்களில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்க, கோவில்களில் வேலை செய்யக்கூடியவங்க, அதிகாரிகள். அப்போது அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஜாப்பு, பிரைவேட் ஜாப், நீங்கள் யாராக இருந்தாலும் துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி சார் நான் இந்த மாதிரி ஒரு கடை வச்சுருக்கேன், கம்பெனி வச்சுருக்கேன், தியேட்டர் வச்சுருக்கேன், எல்லாம் அவருக்கு மண்டபம் வச்சுருக்கேன், நான் விவசாயம் பண்ணுறேன், நீங்கள் சொன்னாலே உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்னு நமக்கு தெரியும். கண்கூட அப்படி கண்ணாடி மாதிரி பார்க்க முடியும். ஒரு பெரிய கருங்கலுக்கு கீழே என்ன இருக்குது, பூமிக்கு கீழே என்ன இருக்குங்கிறது கண்ணாடி மாதிரி தெரியும். அப்போது அந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட துலாம் ராசி என்பர்களே கவலை வேண்டாம். பாக்ய குரு, பொதுவாக ஒரு ஜாதகத்தில் 9ஆம் இடத்துல குரு இருந்தால் அவன் என்றைக்குமே சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட மாட்டான்னு ஒரு ஜோதிட விதி உண்டு. 9ல் குரு இருந்துட்டா அவன் பணங்காசு கஷ்டப்பட மாட்டான். என்றைக்காவது ஒரு நாள் அவன் பெரிய ஆளாக வருவான். அவன் அதெல்லாம் அவன் நீ முடிவா, அவனையோ அவனுக்கு 9ல் குருயா, இன்றைக்கி அவன் கஷ்டப்படுறான்னு நினைக்காத, என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவான், உன்னை விட ஒரு படி வசந்து வருவான் அப்படின்னு ஒரு ஜோதிட சொல் உண்டு. ஆனால் துலாம் ராசி எனக்கு ஆக்டிவேட்டே ஆகலையே, எனக்கு அது செயல்படவே இல்லையே, நான் இன்னும் பெரியாலே ஆகலையே. கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே, அந்த நல்ல நேரம்தான் இந்த குரு வக்ர நிவர்த்தி. இன்னும் 3 மாதம்தான் டைமு, இன்னும் 3 மாதம்தான் டைம். அப்புறம் 10ஆம் இடத்துக்கு போயிடுவார் குரு. அப்புறம் நிறைய இடமாற்றங்கள் வரப்போகுது. அப்போ துலாம் ராசி என்பர்களே, இந்த குரு வக்ர நிவர்த்தி இன்னும் 3 மாதம்தான். இந்த 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடணும். பிளான் போட்டு வச்சுருங்க, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடணும். காரணம் 9ல் குரு. அப்போ நீங்கள் ஜெயிக்க வேண்டுமா? உங்களுக்கு என்ன கேள்வி? நான் என்ன செய்யணும் சாமி சொல்லுங்கள். உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் முக்கியம், உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சாமி எனக்கு இது நடக்கணும், நான் இதுக்கு என்ன செய்யலாம், என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம், வழிபாடு செய்யணும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு அறிந்து செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக இந்த 9ஆம் இடத்து குரு பணங்காசுகளை வாரி வழங்கும், நன்மைகள் அதிகரிக்கும், நல்லதே நடக்கும். வாராகி ஆசீர்வாதம்.